ஒரு பின்னத்தின் தொகுதியை 50% அதிகரித்தும் பகுதியை 20% குறைத்தால் அந்த பின்னமானது 3/5 மாறுகிறது எனில் அந்த பின்னத்தை காண்க கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பின்னங்கிறதுனால x/y எடுத்துக்கலாம். இதுல தொகுதியை 50% அதிகரித்து. அப்ப அதிகரித்துனா இங்க பிளஸ் வரணும். இங்க சதவீதனால 100 எடுத்துக்கோங்க. 100 கூட போய் ஆட் பண்ணிருங்க. இந்த 50 ஆட் பண்ணோம்னா 150 கிடைக்கும். அடுத்து பகுதியை 20% குறைத்தால். அப்ப குறைத்தால்னா மைனஸ் வரணும். 100ல இருந்து 20 மைனஸ் பண்ணுங்க. அப்ப 80 கிடைக்கும். அந்த பின்னமானது 3/5 மாறுகிறது. அந்த பின்னத்தை காண்க. அப்ப நம்ம பின்னம் வந்து என்ன எடுத்துக்கோம்? x/y எடுத்துக்கோம். இதுல தொகுதியை 50% அதிகரித்தும். தொகுதினா மேல இருக்கிற தொகுதி. அதுல 50% அதிகரித்து. அப்ப 150ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. பகுதியை 20% குறைத்தால். இங்க குறைத்தால்னா 80 வரும். 80ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பகுதி தொகுதி கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்தா பள்ளத்துல இருக்கிறது பகுதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. இப்போ இது வந்து இந்த பின்னமானது என்னவா மாறுதுன்னா 3/5 மாறுகிறது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 0 0 கேன்சல். இப்போ இந்த 3ஆல 15 அடிச்சோம்னா 5 கிடைக்கும். இதுக்கு மேல அடிச்சு கொடுக்க முடியாது. சோ மீதி நம்பர்ஸ்லாம் ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போயிடலாம். அங்க வந்து 1/5 இருக்கு. இந்த 8 வந்து நியூமரேட்டர் போயிடும். இந்த 5 வந்து டினாமினேட்டர் போயிடும். இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8/25ன்னு ஆன்சர் கிடைக்கும்.